रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय. ஸோ இதுதான் புணர்ப்புங்கிறது. இதனுடைய குணநலன்கள் என்ன அப்படின்னா, இப்போ சனி சந்திரன் சேர்ந்துருக்கு, சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்கு. இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, தன்னுடைய வேலையை கரெக்டாக பார்த்துப்பார். அதுவும் இப்போ நான் மோஸ்ட்லி பொண்ணுங்க ஜாதகமாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். புணர்ப்பு சேர்ந்துருக்கிற, கடுமையாக புணர்ப்பு இருக்கிற நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஸோ பொண்ணுங்க ஜாதகமாக சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. அவங்களுடைய வேலையை மட்டும் பார்ப்பாங்க. அடுத்தவங்க யாராவது வேலை சொன்னால் ஏதாவது சொல்லி தட்டி கழித்து முடியாதுன்றுவாங்க. எனக்கே முடியல, நானே ரொம்ப இதுவாக. அவங்க வேலையை மாத்திரம் பர்ஃபெக்டாக பார்த்துப்பாங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இவங்க வேலையை அடுத்தவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. எப்படி நான் உன் வேலையை செய்யலையோ நீ என் வேலையை செய்ய வேணாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஸ்டைலாக இருக்கும். தன் சுகம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இருப்பாங்க. ஒன்று, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற அந்த நெகட்டிவ் தான் கண்ணில் படும். இது இப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்களே, இது ஓடலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, ஒருவேளை இது நடக்கலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே அந்த நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு அவங்க கண்ணில் படும். யாராவது ரொம்ப பாசிட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணும்போது பண்ணுறாங்க, இது உங்களுக்கு போகுமா போகாதுன்னு தெரியலையே, இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வாய்ப்பு கம்மி தான், எனக்கு என்னமோ இவங்களுக்கு நஷ்டம்தான் அதிகமாக வரும்னு தெரியுது. இது எல்லாமே இவங்க வெறும் நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. ஆமாம். சரி, ஒரு படத்தில் நாகேஷ் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒவ்வொன்று அழுக ஆரம்பிச்சிடுவார். என்னன்னு கேட்டால், அந்த ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு, அது இதில் பிடிச்சி அதில் பிடிச்சி அப்படியே போய் ஃபுல்லாக நெருப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி இவங்களுக்கு மெயினாக போன உடனே அந்த நெகட்டிவாக கண்ணில் படும். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா பண்ணியிருக்கலாம். 10 விஷயம் நல்ல விஷயம் இருக்கும், அது கண்ணில் படாது. ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்கும், அதுதான் கண்ணில் படும். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இதையே இவங்க இப்படி டெவலப் பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல. இது மாதிரி கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் தான் கண்ணில் படும். இவங்க எந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு எல்லாத்துலேயுமே தடை தாமதம் இருக்கும். அதுவே இவங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுத்துரும். ஈகராக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது நடக்காது, அது தடையாயிடும், லேட்டாகும். அதுதான். அதாவது அப்படின்னா என்னன்னா, இவங்க முயற்சி பண்ணும்போதே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நடக்கலை அப்படின்னா வெக்ஸ் ஆகி எனக்கு இதுவே வேண்டான்னு போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 தடவை ட்ரை பண்ணி 2 தடவை நடக்கலைன்னு விட்டுருவாங்க. ஸோ இவங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, ஒரு 5 தடவை 6 தடவை முயற்சி பண்ணி நடக்கலைன்னா அப்புறம் விடு. ஏன்னா 4-5 தடத்துக்குள்ளேயே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொடரும் முயற்சி தான் அவங்களுக்கு கை கொடுக்கும். இது பேரே புனர்னா மீண்டும், ரிப்பீட், அகைன் அண்ட் அகைன், திருப்பி திருப்பி செய்ய தான் அது நடக்கும். இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, நடக்கும்போது எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கும். இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட கடைசியில் நடக்கும்போது எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கும். இதுதான் புணர்ப்புனுடைய எஃபெக்ட்டு. தொடர் முயற்சி கை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நடக்காது, கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, சந்திரன் முன்னாடி சனி, சந்திரன் அடுத்தடுத்து போயிட்டுருக்கு, அதை தடை கொடுக்குற மாதிரி அதுக்கு முன்னாடி சனி இருக்குது. சந்திரன் 10 டிகிரி, சனி ஒரு 12 டிகிரி அல்லது 15 டிகிரி. இப்போ இந்த சந்திரன் போகணுன்னா இந்த சனியை தாண்டி தான் போகணும். இது கடுமையான புணர்ப்பு. எல்லாத்துலேயும் தடை தாமதம் எல்லாமே சொல்லலாம். சனி இருக்குது, சனி 10 டிகிரியில் இருக்குது, சந்திரன் அதை தாண்டிருச்சு, 15 டிகிரியில் இருக்குது, சனியை தாண்டி சந்திரன் இருக்குது. இதுவும் புணர்ப்பு தான். ஆனால் முதல்ல சொன்ன அளவுக்கு இதில் பாதிப்பு கிடையாது. ஏன்னா சந்திரன் எஸ்கேப் ஆகிடுச்சு. இங்கே சனி, அதை தாண்டி சந்திரன். இங்கே சனியினுடைய பாதிப்பு
சந்திரனுக்கு கம்மி தான். ஸோ முதல்ல சொன்னது 100% புணர்ப்புன்னா இது ஒரு 60% அந்த மாதிரி தான். அந்தளவுக்கு இவங்களுக்கு ஒரு 6-7 தரம் முயற்சி பண்ணுங்கிறது கிடையாது. 2வது தரம் 3வது தரத்திலே இவங்களுக்கு நடந்துடும். இதுவும் புணர்ப்பு தான். இந்த சந்திரன் போகிற பாதையும் 12ல் இருக்குது. அதுக்கு 12ல் இருக்கிற சனி இழுத்து பிடிக்கும். 12ன்னா 12வது கட்டம் கிடையாது. அந்த கட்டத்திலேயே இதுக்கு எக்ஸாக்ட் பின்னாடி இருக்கிற சனி இழுத்து பிடிக்கும். அதை தாண்டி இந்த சந்திரன் மூவ் ஆகணும். ஸோ தொடர் முயற்சி கை கொடுக்கும். முதல்ல சொன்னதை ஒரு 6-7 தரம் முயற்சி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 2-3 தரம் ட்ரை பண்ணால் போதும். ஓகே, அதுக்காக தான் எப்பவுமே டிகிரி போட சொல்கிறது. சனியை தாண்டி இருக்கா சந்திரன், அல்லது சனிக்கு கீழே இருக்கா சந்திரனை சனி தடை பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். டிகிரி போட்டு பார்க்கணும். ஓகே, எல்லாத்துலேயுமே தடை தாமதம். இன்னும் குறிப்பாக சொன்னால் நான் பார்த்த நிறைய விஷயங்கள் என்ன எதில் தடையை கொடுக்குதுன்னா, அப்ராடு போகிறதுல, விசா கிடைக்கிறதுல, இதில் தான் கடுமையான தடையை கொடுக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த புணர்ப்பு இருக்கிறவங்களாம் எதில் சஃபர் ஆகிறாங்க மெயினாக அப்படின்னா, எனக்கு நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மேலே சொல்லலாம். எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்லி கரெக்டாக அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த பரிகாரம் சொல்லி கரெக்டாக அவங்களுக்கு நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே அப்ராட் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 70-80% எல்லோரும் போயாச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த புணர்ப்பு அந்த டிலே கொடுக்குது. விசா கிடைக்குமா கிடைக்காதா, இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்குது, இதுக்குள்ளே விசா வருமா, அந்த தாமதத்தை கொடுக்கறது எல்லாமே இந்த புணர்ப்பு தான். அந்த ஒரு டென்ஷனை கொடுக்கறதும் புணர்ப்பு தான். ஓகே, அடுத்தது இவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, சுயதொழில் ஆர்வம் உண்டு. என்னதான் வேலைக்கு போனாலும் ஒரு ஸ்டேஜில் வேலை வேணான்னு சொல்லிட்டு பேசாமல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும். அந்த சுயதொழில் ஆர்வம் கொடுக்கறதும் புணர்ப்பு தான். இந்த புணர்ப்பு என்ன மாதிரி குணநலன்களை கொடுக்குது அப்படின்னா, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இவங்களுடைய கருத்து மாத்திரம் வேறு மாதிரியாக இருக்கும். 10 பேர் இவங்களையும் சேர்த்து ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு எல்லாரும் கருத்து சொல்லணும். 9 பேர் ஒரு கருத்து சொன்னால் இவங்க அதிலேருந்து மாறுபட்டு இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் வச்சு இவங்களுக்குன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆட் மேன் அவுட்டுன்னு பேர். ஆமாம், இவங்களுடைய கருத்து மாத்திரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். அது ஒன்று. ஜென்ரலாக எங்கே சாப்பிட போனாலும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு சுத்தம் சுகாதாரம் எதிர்பார்க்கறது, ரொம்ப நீட்னஸ் எதிர்பார்க்கறது. இன்னும் சொல்ல போனால் நான் மெயினாக சொல்கிறது பொண்ணுங்க தான். இந்த ரோட் சைடு பானிபூரிலாம் சாப்பிட மாட்டாங்க. இவன் கையை கழுவினாலும் இல்லையோ, எப்போ தலையை சொரிஞ்சான் அப்படியே யூஸ் பண்ணுறான். இவங்களுக்கு அவள் சுத்தமாகவே கொடுத்தா கூட இவங்களால சாப்பிட முடியாது. அது மாதிரி திங்கிங் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்படி இருக்காங்க, இவன் பிளேட்டை கழுவினானா, இவன் கரண்டியை கழுவினானா, ஏகப்பட்டது. இதுக்கோசமே இவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்களுக்கே ஒரு ஃபீலிங் என்னென்னா, அவன் ரொம்ப சுத்தமாக இருப்பான், அவன் எந்த அளவுக்கு நீட்னஸ் இல்லாமல் இருப்பாங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு ஒரு பிலீஃப் என்னென்னா, அது மாதிரி போனால் நல்லாயிருக்கும், அவங்களாம் ரொம்ப நீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த ஒரு நெறிமுறையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய பிலீஃபு. மோஸ்ட்லி சுத்தம் பார்த்து நிறைய இடத்துல சாப்பிட மாட்டாங்க. இது பிடிக்கல, அது பிடிக்கல, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இப்படியே ரொம்ப சூஸி அவங்க ஃபுட்டு விஷயத்தில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது. கவர்மெண்ட்டு இது மாதிரி பண்ணக்கூடாது, என்னதான் இருந்தாலும் இது செய்கிறது தப்பு. ஸோ நான்லாம் இந்த இடத்துல மோஸ்ட்லி அவங்களுக்கு இந்த டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் இருக்கணும், தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கணும், அப்படின்னா தான் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இந்த புணர்ப்புனுடைய எஃபெக்ட். நீங்கள் யாரோடய பேசும்போது இப்படி யாராவது பேசினாங்கன்னா டக்குன்னு அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், 200% அவங்களுக்கு புணர்ப்பு இருக்கும். அது இல்லாமல் இது மாதிரி பேச வைக்காது. இன்னொன்று, இவங்களுக்கு சொந்த தொழில் ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். நான் போன வீடியோவில் அதை பற்றி பேசியிருந்தேன். சொந்த தொழில் ஆர்வம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க மேலே யாராவது உட்காந்து, மேனேஜர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உட்காந்து கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பிடிக்காது.
இவங்களுக்கு போய் பதில் சொல்கிறதுக்கு நான் பேசாமல் சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன். என்ன பொசிஷனில் இருந்தாலும் ஒருத்தங்கெல்லாம் ஐடியில் அவ்வளோ நல்லா இருக்காங்க, அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க பாஸ் பண்ண கமெண்ட் தான் என்னால் நான் மறக்க முடியாது. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். அது பேசாமல் நான் பேசாமல் இட்லி கடை வச்சுருவேன் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி மேடம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இதை சொல்கிறீங்க சார்? நிம்மதியாக இருப்பேன் சார். என்னவோ எதை பண்ணாலும் ஒரு இட்லி ஊற்றி கூட சம்பாதிச்சிடலாம் சார். இவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது சார். அது கடுமையான புணர்ப்பு. இவங்களுக்கு மேலே யாராவது உட்காந்து இது என்ன பண்ண அது என்ன பண்ணன்னா படக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவாங்க. பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபீமேல்ஸுக்கு அவங்களுடைய அக்கா குழந்தைங்க மேலே அதீத பாசம் இருக்கும். எத்தனை பேர் நான் பார்த்துட்டேன். நான் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 42-43 இயர்ஸ் ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகலை, மேரேஜ் ஆகலை அவங்களுக்கு. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது என் பசங்க எப்படி இருப்பாங்கன்னாங்க. உங்களுக்கு பசங்களானே? ஆமாம் சார், 4 பசங்க இருக்காங்க அப்படின்னாங்க. டக்குன்னு நான் கேட்டேன், உங்கள் அக்கா பசங்களான்னு? ஆமாம் சார், என் அக்கா பசங்கன்னு சொல்லாதீங்க, அது என் பசங்க. டாக்டர் முதல்ல அந்த குழந்தைய என் கையில் தான் கொடுத்தாரு. சரி, அவங்களுக்கு 3 சிஸ்டர்ஸுக்கும் 4 பசங்க மொத்தம். 4 இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 4 என்னோட பசங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் மேரேஜ் ஆகலை. எப்போ கேட்டாலும் இதை புணர்ப்பு இருக்கிற பொண்ணுங்க மோஸ்ட்லி இவங்களுக்கு மேலே எல்டர் சிப்ளிங் இருந்து அவங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா அதீத பாசத்தோடு இருப்பாங்க. அந்த குழந்தை என் குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இதில் இன்னொன்று, இவங்களுக்கு திருமணத்தில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்காது. புணர்ப்பு இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஜென்ரலாக காலகாலத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு நடத்தி வச்சிடணும். தாமதம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப தாமதமாகும். இப்போ வேண்டான்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அசால்ட்டாக ஒரு 10-15 வருஷம் ஆகும். அவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அக்கா குழந்தைய யாரையாவது எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பூரா அதில் தான் போகும். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இது நான் ஒரு ஜாதகத்தை வச்செல்லாம் சொல்லலை. ஒரு 8-10 ஜாதகத்து மேலே பார்த்துட்டேன். எல்லாருமே ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சிஸ்டர் ஜாதகத்தை தான் கொடுத்து பார்த்தாங்க. கடுமையான புணர்ப்பு இருக்குது அவங்களுக்கு இந்த திருமணத்தை பற்றி பேசும்போது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது மேரேஜ் இல்லைன்னு. அதே தான் அவளும் சொல்கிறா. என் பையன் மேலே பயங்கர பாசமாக இருக்கான், இவன் இருக்கான், எனக்கு போதும், எனக்கு மேரேஜ் வேணாம்னு அப்படின்னு சொல்கிறா. இதே தான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நான் புணர்ப்பு எந்த அளவுக்கு டிலே பண்ணுதுன்னா, சிப்ளிங் குழந்தை மேலே பாசம்னு வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. இப்போ நான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஜாதகம் பார்த்தேன் சொன்னேனே, அந்த ஜாதகம் இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்ம ராசி, சிம்மத்தில் சந்திரனை ஒட்டி லக்னம், அதுக்கு அடுத்தாப்புல கன்னியில் சனி. கன்னியில் 1.5 டிகிரின்னு நினைக்கிறேன், 1.5 டிகிரியில் சனி. சிம்மத்தில் ஒரு 25-26 டிகிரியில் லக்னம். அதுக்கு ஒரு 2-3 டிகிரி கீழே சந்திரன் லக்னம் சனி. அதாவது இந்த சந்திரனுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னா கேப், ஆனால் நடுவில் லக்னம். இன்னும் கிளீனாக சொன்னால் லக்னம் புணர்ப்புக்கு நடுவில் மாட்டிக்கிடுச்சு. இது ரொம்ப கடுமையான புணர்ப்பு. அவங்களுக்கு 43-44 வயசு ஆகுது, இது வரைக்கும் இன்னும் மேரேஜ் ஆகலை. அவங்க தான் சொன்னது, எனக்கு 4 பசங்க, என் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டது அவங்க தான். ஸோ இது எல்லாமே புணர்ப்பு. திருமணத்தில் எப்படி புணர்ப்பு அப்படிங்கிறத நம்ம தனியாக அடுத்த வீடியோவில் பேசலாம். இப்போதைக்கு நான் வெறும் குணநலன்களாக சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் புணர்ப்புக்கு உண்டான நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த புணர்ப்புல இன்னொன்று, எந்த ஒரு விஷயமும் இவங்க செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது நடக்காது.
இவங்க எந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்களோ, எதில் ரொம்ப அதீத ஆர்வத்தை காட்டுறாங்களோ, எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு முயற்சி ரொம்ப தீவிரமாக இருக்காங்களோ அது நடக்காது. எதில் அதிகமாக ஆர்வம் காமிக்கலையோ அது தானாக கேஷுவலாக நடக்கும். ஸோ ஒரு விஷயத்தில் இவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்கன்னா அது டிலே ஆகும். ஒன்று, எந்த ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அது டிலே ஆகும். நான் ஒரு கடை திறக்க போகிறேன், இவ்வளோ முதலீடு போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. நடந்தாலும் ஏகப்பட்ட குறைகளோடு தான் நடக்கும். அதுவும் சொன்ன நேரத்தில் நடக்காது, அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் நடக்கும். ஸோ அப்படின்னா என்னென்னா, இவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுக்கணுமே தவிர வர்றவங்க போகிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடாது. சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் சொல்லணும். செஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதான் செஞ்சுட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செய்யறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக அது டிலே ஆகும். ஒன்று டிலே ஆகும், அப்படி இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அதனால் இவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ரொம்ப பெருசாக ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.